பெரிய ஆலமரத்தின் கீழ் யானைத் தலையுடன் அன்பாக சிரித்துக் கொண்டிருந்த விநாயகர் உட்கார்ந்திருந்தார். அவரைச் சுற்றி சிறுவர்கள் கூட்டமாய் வந்தனர். ஒவ்வொருவரின் கண்களிலும் ஒரு சிறிய சந்தோஷம், பெரும் எதிர்பார்ப்பு. விநாயகர் புன்னகையுடன் சொன்னார், இன்னிக்கு உங்களுக்கு கூடிய 3 கதைகள் சொல்லப் போறேன். எல்லாமே சிறிய விலங்குகளைப் பற்றியது. ஆனா அதுல பெரிய பாடம் ஒன்னு இருக்கும். கதை 1. சிகு அணில். சுத்தம் செய்யும் சந்தோஷம். சிகு என்னும் ஒரு சிறிய அணில் இருந்தது. சிகுவுக்கு விளையாடுவதும் ஓடித் தரைக்கும் மரத்திலே பாய்ந்து குதிப்பதும் ரொம்பப் பிடிக்கும். ஆனா சிகுவின் வீடு ஒருபோதும் சுத்தமாக இருக்காது. இலைகள், பழச்சிறுக்கைகள், உணவின் பஞ்சுகள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் குளறுபடியாக இருந்தது. ஒருநாள் வலுவான புயல் வீசியது. தூசி, மழை, காற்று எல்லாம் சேர்ந்தது. சிகுவின் வீடு போதுமில்லாமல் போய்விட்டது. உள்ளே நம்மளே பாதுகாக்க முடியாத நிலை. அப்போ தான் சிகுவுக்கு புரிந்தது, வீடு அழுக்காயிருந்தா நமக்கு நிம்மதி கிடைக்காது. அடுத்த நாள் முழுக்க சிகு சுத்தம் செய்தான். இலைகள் எடுக்கப்பட்டன. உணவுகள் ஒழுங்காக வைக்கப்பட்டது. வீடு சுத்தமாக மாறியது. அப்போதான் அவனுக்கு ஒரு புதிய சந்தோஷம் வந்தது. விநாயகர் குழந்தைகளைப் பார்த்து சிரித்தார். நாமும் நம்ம அறையோ வீட்டோ ஒழுங்கா வச்சுக்கணும். அப்போதான் மனசுக்குள்ள சுத்தம் வரும். அடுத்த கதை ஒரு பழைய ஆமையைப் பற்றியது. தனு அப்படின்னு பேரு. மெதுவா நடந்தாலும் தனு ரொம்ப ஞானமிக்கவன். ஆனா அந்த வனத்தில் உள்ள இளம் விலங்குகள் தனுவின் வார்த்தைகளைக் கேட்கவே மாட்டாங்க. நமக்கு தெரியாம இருக்க முடியுமா? ஒரு கோடை, பெரிய வறட்சி, ஆறு உலர்ந்தது. எல்லோரும் தாகத்தால் தவித்தார்கள். யாரும் என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாமல் அலைய ஆரம்பித்தார்கள். அப்போதான் தனு சொன்னான், என்னைப் பின்தொடருங்கள். அவன் மெதுவாக எல்லாவற்றையும் வழிநடத்தினான். மரங்கள், குன்றுகள், சிறிய பாதைகள் வழியாக. இறுதியில் ஒரு ரகசிய ஓடை, தூய நீர் ஓடிக்கொண்டிருந்தது. பெரியவர்களின் அறிவைக் கேட்பது நமக்கு ஒளியையும் பாதுகாப்பையும் தரும் என்று சொன்னார் விநாயகர். கடைசி கதை ராணி முயலைப் பற்றியது. ராணி நல்ல முயல். ஒருநாள் ஒரு சிறிய பறவை பசியால் களைத்துப் போனது. அது பாட முடியாமல் வலிமையற்றது. ராணிக்கு வெறும் ஒரு காரட்தான் இருந்தது. ஆனா அந்த காரட்டை நறுக்கி பறவைக்கு கொடுத்தாள். பறவை உண்பதற்குப் பிறகு வலிமை பெற்றது. சில நாட்களில் அது மீண்டும் இனிமையாக பாட ஆரம்பித்தது. அது பாடியபோது முழு காடும் சந்தோஷத்தில் நனைந்தது. நம்மால யாராவது சிரிக்கும்படி செய்தோமென்றால் அது நம்ம வாழ்வே சிங்காரமாகும் என்று விநாயகர் கூறினார். முடிவு. ஒரு சிறிய குழந்தை மெளனமாக சொன்னது, நானும் சிகு மாதிரி சுத்தம் செய்யப் போறே, தனு மாதிரி பெரியவர்களைக் கேட்கப் போறே, ராணி மாதிரி பகிரப் போறேன். விநாயகர் மெல்ல சிரித்தார். நீங்க எல்லாம் இப்போவே சின்ன சின்ன விஞ்ஞானிகள். அவர் எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதித்தார். அவர்கள் வீட்டிற்கு திரும்பியபோது மனது பூரிப்போடு இருந்தது. இன்னும் இப்படி நெஞ்சை நனைய வைக்கும் கதைகளுக்காக யுவோனியா பிரஸை பின்தொடருங்கள்.